பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற அந்த ஷார்ட் மெசேஜ் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய எழுப்புதலையும் கொண்டு வருகிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு முதலாவது நான் மகிமையை செலுத்துகிறேன். இன்றைய காலையில் நீங்கள் தொடர்ந்து ஆவியானவரோடு கூட நடப்பதற்கு ஒரு நல்ல வார்த்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவேளை நீங்கள் நினைச்சிடாதீங்க இது ஊழியர்களுக்கு தான் சகோதரன் பேசுகிறார் என்று அல்ல. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் எல்லாருமே ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒன்று தெரியும் நம்புகிறேன், இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை கனப்படுத்துகிறது என்பதை சமீபத்தில் கூட நான் பேசினேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்க. இயேசு கனசரைத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வந்து வசனத்தை கேட்கும்படி அவரை நெருக்குவார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு வேற வழி இல்லாமல் பார்ப்பார், அங்கே ஒரு காலியான படகு இருக்கும். பேதுருவை பார்த்து கொஞ்சம் படகை கொடுப்பான்னு கேட்பார். ஏற்கனவே அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் காலியான வலையோடு காலியான படகோடு உட்கார்ந்து கொண்டு இருக்க, அந்த படகில் உட்கார்ந்து இயேசு பிரசங்கம் பண்ணுறார். வந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் தோத்திராண்டவரே ரொம்ப சந்தோஷம்னு போயிட்டாங்க. பேதுரு போக முடியாது, ஏன்னா அவருக்கு படகு வேணும், அதை விட்டா வேற கதி இல்லை அவருக்கு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்வார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் பேதுரை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு மீன்களை பிடிக்கும்படி வலையை போடுங்கன்னு அவன் சொல்லுவான். ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் எவ்வளோ பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலைன்னு, ஆனாலும் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். திரளான மீன்கள் கிடைத்தது, வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைச்சது. அப்பா தயவுசெய்து விட்டுடுங்கப்பா, பாவியாக மனுஷன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு பிரவேசித்திருக்கிறாரு. தைரியமா இருங்க. கனவீனமான பாத்திரம், வலையை அலசி கொண்டிருந்த படிப்பறிவில்லாத ஒரு பேதுரு மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றினான். இன்னொரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2:14, அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த தைரியமும் இந்த சத்தமும் எங்கிருந்து வந்தது? அபிஷேகம் அவரை கனப்படுத்துது. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. எனக்கு ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, எப்படி ஃபேமிலி இன்னைக்கு நடத்த போறேன், இன்னைக்கு இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேன்? கர்த்தருடைய அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுங்கள். சரியா? ஜெபம் பண்ணலாமா? இப்போ ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தின் நிழலில் என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் என்னுடைய வேலை, என்னுடைய பிராக்டிஸ், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய ஸ்டடீஸ், என் ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் என்னை கனப்படுத்துங்கப்பா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான இயேசுராஜா, கனவீனமான பாத்திரம் பேதுரு, ஆனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே எவ்வளவு தைரியமாய் 11 பேரோடு ஒருமனப்பட்ட ஆவியோடு எழும்பி நின்று யூதர்களுக்கு சவால் விட்ட அந்த தேவ மனிதனை நினைவுக்கிறோம்ப்பா. எவ்வளோ கனப்படுத்துகிறீங்கப்பா. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள், நான் ஒரு கனவீனமான பாத்திரமா இருக்கேனே, யூஸ்லெஸ்ஸாக இருக்கேனே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியலையே, சாதிக்க முடியலையே, கஷ்டத்தில் இருக்கிறோமே, என் பலவீனம் என்ன ஆகுமோ, எவ்வளவு நாளும் உயிரோடு இருப்பேனோ என்று சஞ்சலப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி
இந்த நாள் முடித்து இன்று இரவிலே படுக்கைக்கு அவர்கள் வரும்போது சந்தோஷமாய் உம்மை துதிக்க நீர் உதவி செய்ய போகிறீர். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்திட்டாரு. இந்த ஷார்ட் மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்களும் கர்த்தருக்குள்ளே பலப்படுவாங்கல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.